ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு கம்பு தோசை. கம்பு வந்து ஊற வைக்காமல் கிரைண்டரில் போட்டு அரைக்காமல் சட்டுன்னு அது மொறு மொறுன்னு தோசை தவாவில் ஒட்டாத மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஒரு கம்பு தோசை பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து 1/4 கப், அதாவது கா கப் அளவுக்கு வந்து நான் கம்பு எடுத்திருக்கேன். கம்பு ஆட் பண்ணிவிட்டு கம்பு வந்து நல்லா மணம் வரணும். மணம் வந்து ஒரு 2-3 கம்பு வந்து லைட்டாக பாப்கார்ன் வெடிக்கிற மாதிரி லைட்டாக வெடிக்கணும். இதே மாதிரி பூ மாதிரி வெடிக்கணும். ஒரு 2-3 கம்பு அதே மாதிரி வெடித்தா போதும், நல்லா மணம் வந்துடும். மணம் வந்த கம்பை வந்து அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஆக்கில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு தோசை மாவு, கடை தோசை மாவு தான், வீட்டில் அரைச்சதெல்லாம் கிடையாது. இதுவே நல்லா தான் இருக்குது. வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தோசை மாவு, அந்த தோசை மாவில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல கம்பு மாவு, அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டினீங்க அப்படின்னா நல்லா கட்டியாக மாவு மாதிரி வரும். வந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. அதில் நம்ம எந்த கப் அளவுக்கு நம்ம கம்பு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் கொஞ்சம் அரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா அதே கப்பில் கொஞ்சம் ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி பாருங்கள். நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் சீனி வந்து இந்த மாவு தோசை சுடமிச்சில் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு தங்க கலருக்கு வர்றதுக்கு தான் இந்த சீனி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். இது வந்து தோசை தவாவில் ஒட்டாத மாதிரி நம்ம எப்படி வந்து தோசை வந்து ஊற்றணும், கரண்டியில் ஒட்டிட்டு வராத மாதிரி எப்படி சுடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு தோசை தவாவுக்கு வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த தோசை தவாவில் நல்லா தண்ணியை சுற்றி பற்றியும் நல்லா தெளிச்சிட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா அந்த தண்ணியை வந்து எல்லா இடத்துலையும் பட்டுட்டு தோசை தவா வந்து அந்த ஹாட் டெம்பரேச்சரில் இருக்கும்ல, அதை அப்படியே லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா மெல்லிஸாக உங்களுக்கு ஊற்றமிச்சில் அது வந்து ஒட்டிட்டு வராது. 2 இது சுற்றினா எனக்கு ஒன்றும் ஆகலை. 3ஆவது சுற்றுக்கு லைட்டாக தோசைக்கல் சூடாக இருக்கும் போல், அதனால் லைட்டாக வலிவிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தோசை தவா வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி நல்லா சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மெல்லிசான தோசை கிடச்சிடும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெய் ஊற்றணுன்னாலும் நெய் ஊற்றிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். ஊற்றிட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்மளுக்கு ஒரு சைடு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மறு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டிங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிரும். இன்னொரு தடவை நான் வந்து நல்லா அதை மறுபடியும் தோசை சுடுறதுக்கு லைட்டாக அந்த கல்லை வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஹையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இது வந்து மெல்லிசான தோசை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த டெக்னிக்கு. இல்லை நான் வந்து சும்மா சாதாரணமாக கொஞ்சம் தடிமனாகவே சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பாட்டில் ஊற்றிட்டு கொஞ்சம் தடிமனாக வந்தாலும் பரவாயில்ல ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், 2வது அட்டெம்ப்ட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அது வந்து அந்த நீவு கூட இல்லாமல் சூப்பராக வந்துட்டு அட்டகாசமாக எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் பொங்கல் குழம்புன்னு வைப்போம் தெரியுமா, பொங்கல் அன்னைக்கு. அந்த குழம்பு வந்து நேற்றே வச்ச குழம்ப நல்லா சூடு பண்ணி இன்றைக்கி நல்லா வற்ற விட்டு அவியலையும் அந்த அரைச்சி விட்ட சாம்பாரையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா கொதிக்க விட்டு கட்டியாக்கி அந்த குழம்பு வச்சுருக்கேன். அட்டகாசமாக இருந்தது. இதுக்கு அது கூட வச்சு சாப்பிட்டேன். அம்சமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டியமாடும்.